ஓம் சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையத்திற்கு வரவேற்கிறோம். முருகன் அருள் புரிவார். வணக்கம். இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான பணம் வருவதற்கான வழிகள், அதுக்கான ஜாதக அமைப்புகள், அதற்கான யோகங்களை பற்றி இந்த பதிவுல பார்க்கின்றோம். ஒருவருடைய வாழ்க்கையில பணம் தேவைக்கு அதிகமாகவே வந்துட்டு இருக்கு. பணம் பல வழிகள் இருந்து சேர்ந்துட்டே இருக்கு. ஒரு சிலருக்கு பணம் வாழ்க்கையில கேள்விக்குறியா இருக்கு. பணம் சம்பாதிப்பதே வாழ்க்கையில் ஒரு போராட்டமாக இருக்கிறது. ஒரு சிலருக்கு பணம் என்பது அவங்க கேட்காமே அவங்களுக்கு எல்லா வழியிலும் பணம் சேரக்கூடிய அமைப்பு உள்ளது. ஒருவர் பணத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதே சமயத்துல ஒரு சிலர் அமைதியா இருந்தாலும் கூட பணம் அவர்களை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. சோ இதற்கான அமைப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தா, இது ஒரு ஜாதகத்துடைய அமைப்பு தான். ஒருவர் பிறக்கும் போது அவருக்கு உண்டான கிரக அமைப்புகளை வச்சுதான் இது. அது இல்லாம நான் உழைப்பு போட்டேன், நான் வெற்றியாளன் ஆயிட்டேன், நான் கடின உழைப்பு பண்ணேன், என் சின்ன வயசுல நான் போராடினேன், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை அப்படின்னு வச்சுட்டாலும் கூட, ஆனால் அந்த அமைப்பு அவர்களுக்கு இல்லை என்றால் அது நடக்காது. சோ எனவே அந்த அமைப்பு ஜாதகத்துல இருக்கணும், கிரக அமைப்புகள் இருக்கணும். அப்பதான் அந்த பணம் அவர்களுக்கு தேவைக்கு அதிகமாக அந்த காலம் பூரா அவங்களுக்கு பணம் வந்துட்டே இருக்கும். அப்ப அதற்கான வழிகள் என்ன, அதுக்கான யோகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, வழிகள் அப்படிங்கிறத விட யோகங்கள் முதல்ல பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடம் சொல்லக்கூடியது தனஸ்தானம், பொருளாதாரத்திற்கான ஸ்தானம்னே ஒரு ஸ்தானம் வச்சிருக்கு, தனஸ்தானம் என்று பெயர். அப்ப அந்த 2ஆம் பாவத்திற்கான கிரகம் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அப்ப தனஸ்தானத்துல நின்ற கிரகங்களும் தனாதிபதி நின்ற அமைப்பும் பொறுத்துதான் முதல் பணம் வரக்கூடிய வழி. அதுதான் ஃபர்ஸ்ட் கேட்டு. அப்பதான் அவங்களுக்கு பணம்ங்கிறது இந்த பிறவியில் அவங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு. அது சரியில்லைன்னா பணம் வராது. நீ என்ன முட்டி மோதினாலும் பணம் வராது உங்களை தேடி. ஃபர்ஸ்ட் அது பலமா இருக்கும். அப்ப அதற்கான அமைப்புகள் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான 2ஆம் அதிபதி புதன், 2ஆம் பாவம் மிதுனம். அப்ப 2வது பாவம் வலுத்து இருக்கணும். வலுத்து இருக்கணும் அப்படின்னா 2ஆம் அதிபதி முதல்ல நல்லா இருக்கணும். அதான் அந்த பாவம் வலுத்துக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த பாவத்தில் பாவ கிரகங்கள் இல்லாமல் இருக்கணும். இது முதல் தரமான ஒரு யோகம். இது முதல் தரமான ஒரு பணம் வருவதற்கான வழி. அப்ப புதன் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கலாம், கேந்திர திரிகோண வீடுகள் இருக்கலாம். இதெல்லாம் அவர்களுக்கு பெரிய ஒரு பணம் வருவதற்கான பலத்தை வழியை ஏற்படுத்தும். அது புதன் ஆட்சி உச்சம் பெற்றால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2ஆம் இடத்திலே புதன் ஆட்சி பெறுவது முதல் தர யோகம். தனாதிபதி தனஸ்தானத்திலே இருப்பது இது முதல் தர யோகம். அந்த அமைப்பு அவர்களுக்கு இருந்துட்டா பணம் பல வழியிலையும் கொட்டும். கணக்கில் வச்சுக்க முடியாத அளவுக்கு பணம் சேரும். அவர்களுக்கு சேமிப்பு வாழ்க்கையில உயர்ந்துட்டே இருக்கும். இதெல்லாம் அனுபவத்துல பார்க்கிறோம் நான். அதே போல அந்த 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் போய் புதன் ரிஷபத்திற்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல, அதாவது கன்னியில ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு பலம். தனாதிபதி உச்சம் பெற்று அமரும் போது, பூர்வ புண்ணியாதிபதியாக அந்த இடத்திலேயே அமரும் போது மிகப்பெரிய ஒரு யோகத்தை அவர்களுக்கு இயற்கையில கொடுத்துருது. பூர்வீக சொத்துகள் நிறைய சேர்ந்துருது. அதோட இந்த பிறவியில் அவர்களுக்கு பணம் பல வழியில் இருந்து பணம் வரக்கூடிய யோகம் கிடைச்சிட்டே இருக்கு. இதெல்லாம் அனுபவத்துல பார்த்து ஜாதகம் இருந்து எடுக்கப்பட்ட விதிகள் தான். அப்படின்னா அப்ப 2ஆம் அதிபதி ஒண்ணு மிதுனத்துல ஆட்சியா இருக்கலாம், இல்ல கன்னியில ஆட்சி உச்சம் பெற்றிருக்கலாம். இது முதல் தர யோகம். அதே புதன் திரிகோணங்கள்ல இருக்கும்போது மிகப்பெரிய யோகத்தை செய்வார். திரிகோண ஸ்தானம் அப்படிங்கிறது இப்ப 5ஆம் இடம் திரிகோணம் தான். 1, 5, 9. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய இடம். எல்லா பாக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்ப மகரம் ரிஷபத்துக்கு 9ஆம் பாவம், சனியோட வீடு. அப்ப புதன் போய் மகரத்துல நட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டாருன்னா அதுவும் பணம் பல வழிகள் இருந்து வரக்கூடிய அமைப்பு, புகழோடு பணம் சேர்ந்து வரும். இதெல்லாம் மிகப்பெரிய யோகங்கள்.
தனாதிபதி போய் பாக்கியத்தில் அமர்வது என்பது பணம் வர்றதுக்கான பாக்கியம் அவங்களுக்கு பிறவிலே கடவுள் கொடுத்துட்டாரு அர்த்தம். நீங்க வேணாலும் பணம் வந்துடும். இந்த மாதிரி அமைப்புகள் வந்து ஒரு சிலருக்கு பிறக்கிறப்பே இருக்கும். இது பணம் வருவதற்கான முதல் வழி. உங்க ஜாதகத்துல எதிர்காலம் எடுத்து பாருங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க பணத்தை தேடி ஓடவே வேண்டியதில்லை சார். நீங்க உட்கார்ந்துட்டா போதும். நீங்க எதை செய்தாலும் அது பணமாக மாறும். தொட்டதெல்லாம் பொண்ணாக மாறும். கூட பாவ கிரகங்கள் இல்லாம இருக்கணும். அந்த புதன் கூட பாவக்கோள்கள் இல்லாம இருக்கணும். லக்னத்துக்கு 6, 8 கூடையவர்கள் கூட சேராம இருக்கணும். ராகுக்கு எதுக்கள் சேராம இருக்கணும். இப்படிலாம் இருந்துட்டா போதும். இதுல சுப பார்வை, குரு பார்வை பெற்று இருந்தா இன்னும் பலம், யோகம், வெற்றி. சும்மா வச்சுக்கிற சார் சொல்லி பணத்தை கொடுத்துட்டு போயிடலாம். ஒருத்தருக்கு பினாமியா போறது அப்படித்தான். பினாமி சொத்துக்களுக்கெல்லாம் ஒருத்தருக்கு போறதுக்கெல்லாம் இந்த அமைப்புகள்லாம் காரணம். இது மாதிரி புதன் இருப்பது ரிஷப லக்னத்துக்கு, ரிஷப ராசிக்கு பணம் வருவதற்கான முதல் தர யோகம் மிகப்பெரிய வழி. இரண்டாவது ஒரு வழி இருக்கு பணம் வருவதற்கான வழி. 11ஆம் அதிபதி, 11ஆம் இடம், லாபஸ்தானம், வெற்றி ஸ்தானம், உபஜயஸ்தானம். 11ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் லாபாதிபதி. லாபங்களை கொடுக்காம பணம் எப்படி வரும்? பண வகையில லாபம் வரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய இடம். அப்ப ரிஷபத்திற்கு 11ஆம் இடம் என்பது மீனம். மீனம் குருவுடைய வீடு. குருவே பணத்துக்கு அதிபதி. சொல்லப்போனா பெரும் பணத்துக்கு அதிபதி குரு. அப்ப குரு 11ஆம் இடம் மீனம் லாபமா போயிடுச்சுன்னா, அந்த லாபாதிபதி 11ஆம் அதிபதி போய் நல்ல பாவங்கள்ல அமர்ந்துட்டாருன்னா, ஆட்சி உச்சம் திரிகோணம் கேந்திரத்தில் இருந்துட்டாருன்னா மிகப்பெரிய யோகமாக, லாபமாக, வெற்றிகளாக பணம் தொட்டதிலெல்லாம் லாபம், வெற்றி, பணம் வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். இது 2வது தர யோகம். இந்த மாதிரி அமைப்புகள் வந்து இரண்டாவது, இந்த முதல் தரம் நான் சொன்னது மாதிரி 2ஆம் அதிபதி போய் ஆட்சி உச்சம் பெறுவது. 2வது அமைப்பு வந்து லாபாதிபதி ஆட்சி உச்சம் அமைப்பு பெறுவது. அப்ப மீனத்திலேயே குரு ஆட்சி பெற்று இருப்பது, லாபாதிபதி 11இல் வெற்றியாக அமர்ந்திருப்பது மிகப்பெரிய பலம், யோகம். அதே போல அந்த லாபாதிபதி போய் 2ஆம் இடத்துல இருப்பது, 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருப்பது, இது இன்னும் மிகப்பெரிய ஒரு யோகம். ஏன்னா லாபாதிபதியே தனஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு. அப்ப பணம் வருவது லாபமாக மட்டுமே வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி 2ஆம் அதிபதி போய் 11ஆம் இடத்துல இருப்பதும் ஒரு வகையான யோகம். தனாதிபதி லாபத்தில் அமர்வது, லாபாதிபதி தனத்தில் அமர்வது, இதெல்லாம் மிகப்பெரிய யோகங்கள். பணம் வருவதற்கான வழி. இதெல்லாம் இருந்தா தான் வழி. பணம் இல்லாட்டி நீங்க பணத்தை தேடி ஓடவே வேண்டாம். சார் நான் எவ்வளவோ ஓடி பார்க்கிறேன், எவ்வளவோ வாழ்க்கையில போராடி பார்க்கிறேன், எனக்கு வந்து பொருளாதார வெற்றியை அடைய முடியல அப்படின்னா உங்க ஜாதகத்துல இதெல்லாம் இல்லைன்னு அர்த்தம். நீங்க இதெல்லாம் எடுத்து பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து தெரியும். நிறைய பேர் ஜாதகத்தை மேலோட பார்த்துட்டு வந்துடுறீங்க. ஜாதகத்தை டீப்பா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். பணம் வருவதற்கான வழிகள் என்ன இருக்கு, எங்க வழி அடைக்கப்பட்டிருக்கு, எங்க வழி திறந்து விடணும், அதை எப்படி அதை கையாளணும், இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்காம நம்ம வந்து நம்ம ஜாதகங்களுடைய யோகங்களை வந்து அனுபவிக்காம போயிடும். அப்ப இது மாதிரி அமைப்புகள் இருந்தால் பணம் வருவதற்கான முதல் யோகங்கள். அதே போல அந்த 2ஆம் அதிபதி போய் பலம் குறைஞ்சிட்டாரு, பாவ கிரகங்கள் சேர்ந்திருக்காரு, நீச்சம் அப்படி ஆயிட்டாரு. அதே மாதிரி மறைவு ஸ்தானங்கள் 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள் இப்படி எல்லாம் இருந்தா அந்த பணம் வருவதற்கான தடைகள் அங்க வந்துடும். நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் பணம் வராது. இப்ப இதுல ஒரு சூட்சம் இருக்கு. ரிஷபத்துக்கு மட்டும் 2ஆம் அதிபதி 11 அமரும் போது புதன் அங்கு நீச்சமாயிடுறாரு. ஏன்னா மீனத்துக்கு புதன் நீச்சம். அப்ப 2ஆம் அதிபதி லாபத்துல இருக்காது, ஒரு வெற்றி தான். ஆனால் அது நீச்சமான வீடு. அப்ப என்ன புதன் அங்க இருந்தாலும் குரு ஆட்சி பெறணும். நீச்ச பங்க ராஜ்யோகமாக அது வேலை செய்யும். குரு ஆட்சி பெற்றார்னா நீச்ச பங்க ராஜ்யம். ஒருவேளை குரு பகவான் வந்து அதே இடத்துல இருக்காரு அப்படின்னா நீச்சபங்க ராஜயோகம். அதே மாதிரி லாபாதிபதி தனாதிபதி சேர்ந்து மீனத்துல இருக்கிற போது நீச்சபங்க ராஜயோகம். அதே மாதிரி குரு தனுசுல இருந்தாலும் நீச்சபங்க ராஜயோகமே. இந்த மாதிரி குரு கடகத்தில் இருந்தாலும் நீச்சபங்க ராஜயோகமே. உச்சம் பெற்று இருந்தாலும் நீச்சபங்க ராஜயோகம் தான். இப்படி இருக்கணும். அப்படி இல்லாம நீச்சம் இருந்தா பணம் வருவதற்கான தடைகள் உண்டு. அதே மாதிரி 3ஆம் இடம் ரிஷபத்துக்கு கடகம் 3ஆம் இடம். குரு புதனுக்கு பகை வீடு. 2ஆம் அதிபதி போய் அங்க 3ல மறைஞ்சு பகை வீட்டுல உட்காந்துனால பணத்தை கண்ணில் பாக்குறதுக்கே போதும் ஆயிரும். ஒரு 50 ரூபாய் பாக்கெட்ல பாக்குறதுக்கே போதும் ஆயிரும். 50 ரூபாய் வச்சுதான் 100 ரூபாய்க்கு செலவு காத்துட்டு இருக்கும். சோ பொருளாதார தடைகள் உண்டு. அதே மாதிரி 6வது வீடு ரிஷபத்திற்கு சுக்கிரன் வீடு, துலாம் 6ஆம் இடம். அங்க போய் புதன் 6ல் மறையும் போது அதுவும் பணத்திற்கான ஒரு அமைப்பை வாழ்க்கையில அடைய முடியாமல் போகுது. 8ஆம் இடம் ரிஷபத்திற்கு தனுசு. அந்த 8ல போய் புதன் மறைஞ்சிருந்தாலும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தோல்வி, பணம் வருவதற்கான தடைகள் அங்கு இருக்குன்னு அர்த்தம்.
இதே மாதிரி லாபாதிபதி 11ஆம் இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய அந்த குரு போய் 3, 6, 8, 12 மறைஞ்சு இல்ல நீச்சமாக இருந்தாலும் பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய தோல்விகள், தடைகள், பணம் வருவதற்கான வழிமுறை அடைக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இந்த பிறவி அதுக்காக பணத்துக்காக தேடணுங்கிற பிறவிதான் அவங்களுக்கு. ஏன்னா நீங்க ஓடிட்டே இருக்கணும், பணம் கிடைக்காது. அப்ப லாபாதிபதி குரு போய் 3ஆம் இடம் சொல்லக்கூடிய கடகத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும் கூட, அது ஒரு உச்சம் அப்படின்னாலும் கூட அது மறைவு ஸ்தானம் தான். அந்த மறைவுக்கான வேலை குரு செய்வாருங்க. அதே போல 6ஆம் இடம் துலாத்துல போய் குரு பகையை அமர்ந்துட்டாருன்னா பணத்தை கண்ணில் பாக்குறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கும். கடகத்துல கூட ஒரு அளவுக்கு குரு செஞ்சிருவார், ஏன்னா அது உச்ச வீடு. அதே மாதிரி ரிஷபத்துக்கு 8ஆம் இடம் குரு ஆட்சி பெற்றாலும் கூட அது 8ஆம் இடத்துல போய் லாபாதிபதி அமர்வதும் அந்த யோகங்களை பூரா தடை செஞ்சிடும். இப்படி உங்களுக்கு பணம் வருவதற்கான வழி இருக்கா, இல்ல பணம் வருவதற்கான வழி அடைக்கப்பட்டிருக்கான்னு முதல் பாருங்க உங்க ஜாதகத்தை எடுத்து. அப்பதான் உங்களுக்கான வெற்றிகள் உங்களை நோக்கி ஓடி வரும், பணம் உங்களை தேடி வரும், லட்சுமி கடாட்சம் உங்களை தேடி வரும், மகாலட்சுமி உங்களை பற்றி கொள்வார். அந்த யோகம் இருக்கணும். ஜாதகத்துல யோகம் இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. வாழ்நாள் கூட உழைச்சிட்டே போயிடுவாங்க நிறைய பேர். அப்படி இருக்கு சார், நான் என்ன பண்றது, எனக்கு என்ன வழி அப்படின்னா அதற்கான சில சூட்சமங்கள் அங்க ஒழிஞ்சுதான் இருக்கும், இல்லாம இருக்காது. கண்டிப்பா எல்லா ஒரு மனிதனுக்கும் ஜாதகத்துல யோகம் ஒழிஞ்சுட்டு தான் இருக்கு. பிறக்கும் போதே யோகத்தோட தான் பிறக்கிறாங்க, இதெல்லாம் உண்மை. அந்த யோகங்கள் அங்க மறைக்கப்பட்டிருக்கு. அது பூர்வ ஜென்ம கர்மா, பிதிர் கர்மா, தாய் வழி கர்மா, தந்தை வழி கர்மா, சுய கர்மா, இப்படிங்கிற கர்மாவினால் அதை அடைக்கப்பட்டிருக்கு. அப்ப அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுட்டு அந்த கர்மாவுடைய தீர்வுக்கான வழிகளை நோக்கி போகும்போது, அந்த கிரகங்களை பலப்படுத்தும் போது உங்களுக்கான பணம் உங்களுக்கு இந்த பிறவியில கிடைக்க ஆரம்பிக்கும். பொருளாதாரத்தில் நீங்களும் தன்னிறைவு அடையலாம். 2ஆம் அதிபதி புதன், அவரை பலப்படுத்தக்கூடிய வழிபாடுகள், அவருக்கான தீர்வுகள். ஏன்னா பூர்வ புண்ணியாதிபதி அவரே ரிஷபத்துக்கு. அப்ப பூர்வ ஜென்ம சாபம் இருந்தால் பணம் வராது, அதை சரி செய்யக்கூடிய வழிமுறைகள். அவரோட சுய ஜாதகத்துல அதுல மறைக்கப்பட்ட ரகசியங்கள், ஒழிக்கப்பட்ட ரகசியங்கள், இதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சு அதற்கான பிரம ரகசியத்தை, அந்த சூட்சமத்தை கண்டுபிடிச்சீங்கன்னா நிச்சயமாக ஜோதிடம் ஒரு வழிகாட்டுதல் தான். ஜோதிடம் விளையாட்டு தேவையே இல்லை. அப்போ உங்களுக்கு அங்க யோகம் இருக்கும், ஆனா கர்மா அடைச்சிட்டு இருக்கும். அந்த கர்மாவை தீர்க்கிறதுக்கான வழிமுறைகளை தேடி போகும்போது உங்களுக்கும் அந்த கதவு திறக்கப்படும். உங்களுக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தன்னிறைவு ஏற்பட்டு பணம் வருவதற்கான வழிகள் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் வாழ்க்கையில மாற்றங்களை சந்திச்சிருக்காங்க, அனுபவத்துல பார்க்கிறேன். இந்த மாதிரி அமைப்புகள் உங்க ஜாதகத்துல இருக்கா, உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து பாருங்க. அப்படி ஒருவேளை உங்க ஜாதகத்துல பணம் வரக்கூடிய வாய்ப்பு இயற்கையிலே இருந்தா விட்டுருங்க, அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஒருவேளை பணம் வருவதற்கான வழிகள் அடைக்கப்பட்டு உங்க கர்மா தடையா இருக்கு, உங்க பூர்வ ஜென்ம சாபங்கள் தடையா இருக்கு அப்படின்னா அந்த வினை அது என்னன்னு கண்டுபிடிச்சு அதை நீங்க தீர்க்கக்கூடிய வழிமுறைகளை செய்து அந்த லாபாதிபதிங்கிற 11ஆம் அதிபதியும் தனாதிபதிங்கிற அந்த 2ஆம் அதிபதியும் பலப்படுத்தக்கூடிய விஷயங்கள், அவர்களுக்கான வழிபாடுகள், பரிகாரங்களை நோக்கி போகும்போது உங்க விதியை நீங்க மாத்திக்கலாம். விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி போகும்போது உங்களுக்கான வெற்றிகள், உங்களுக்கான ஒரு உயர்வுகள் தேடி வரும். பணம் உங்களுக்கும் எல்லா வழியிலிருந்து வரும், நீங்களும் வெற்றி பாதை அடையலாம் என்று சொல்லி ரிஷபராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் வருவதற்கான அனைத்து வழிகளும் திறக்கட்டும் என்று நான் வணங்கும் செந்திராண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடம் விடைபெறும் கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம்.